வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தங்கலான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தோடைய ஸ்டோரி என்னன்னாக்கா, ஒரு இடத்துல வந்து தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அடிமைத்தனமா வந்து ஒரு பண்ணையத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் போய் அங்க என்ன இருக்குது, அங்க நடக்கிற அமானுஷ்யங்கள், அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறதான் படத்தோடைய ஸ்டோரி. அதாவது ஒரு இங்கிலீஷ்காரங்க வந்து ஒரு இடத்துல தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேலைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள், அமானுஷ்யங்கள், அது பேஸ்டா வந்து முன்னோட்டமா வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படிங்கறதான் படத்தோடைய ஸ்டோரி. படத்தோடைய பிளஸ் என்னன்னாக்கா, கடினமான உழைப்பு வந்து போட்டிருக்காங்க. படத்துல வந்து நல்லாவே தெரியுது அந்த கடினமான உழைப்புக்கு அந்த ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் மேட்ச் ஆயிருந்து, கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த த்ரில்லு, பதபதப்பு, அந்த ஆடியன்ஸ் வந்து படம் ஆரம்பிச்ச ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள கதைக்குள்ள வந்து இன்வால்வ் ஆக வச்சிடணும். இல்ல அப்படின்னாக்கா அந்த படம் வந்து ஃபெயிலியர் தான். கதைக்குள்ள இன்வால்வ் ஆக வச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த பழைய கால வாழ்க்கையை வந்து வாழ்க்கை முறை வந்து காட்டுறாங்க. அதாவது வந்து தறி நெய்யறது, அந்த ஓல குடிசைகள், அந்த சிவகுமார் சாரோட படத்துல, பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். இன்னொன்னு 1001 படம் இருக்குது இல்லையா, அந்த படத்துல வர அமானுஷ்யங்கள், அப்புறம் பரதேசி படத்துல வர அந்த கெட்டப்பு, அந்த கஷ்டங்கள், இதெல்லாம் வந்து படத்துல வந்து அழகா காட்டியிருக்காங்க. அதாவது அங்கங்க படங்கள் வந்து மேட்ச் ஆகுறத வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி படங்கள்ல இருந்தா இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க அப்படின்னு. ஆனா பழைய கால வாழ்க்கை முறையை வந்து காட்டுறாங்க. ஒரு அடிமைத்தனமா வந்து ஒரு காட்டுல, வயல்வெளியில வந்து வேலை செய்யற மாதிரி ஒரு பண்ணையத்துல வந்து காமிக்கிறாங்க. ஆனா அந்த பண்ணையத்துல பாத்தீங்கன்னா தறி நெய்யறதும் இருக்குது, அவங்க சொந்தமா பண்றக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஆனா அவங்க ஏன் போய் அடிமையா வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது தெரியல. சீன் பையா வந்து கட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது வந்து நம்ம கதை வந்து ஒரே ஃப்ளோவா அப்படியே ஃப்ளோ பண்ணிட்டா போச்சு அப்படின்னாக்கா, நம்ம படத்தோட வந்து ஒன்றி அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி, எவ்வளவு மோசமான கதையா இருந்தாலுமே கதைக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகி, இதுதான் நம்ம ஸ்டோரி அப்படிங்கறத நம்ம இன்வால்வ் ஆகி நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் அங்கங்க கட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. படத்தோடைய மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, எல்லாமே தெரிஞ்ச முகங்களா வந்து இன்வால்வ் ஆகி பண்ணதுதான். விக்ரம் சார் வந்து நமக்கு தெரிஞ்ச முகம், பார்வதி மேம் வந்து தெரிஞ்ச முகம். அதனாலதான் நம்ம வந்து படத்தை கடைசி வரைக்கும் பார்க்க முடியுது. இதுதான் படத்தோடைய மிகப்பெரிய பிளஸ்னே சொல்லலாம். டைரக்டர் சார் பாத்தீங்கன்னாக்கா, ரஞ்சித் அவர்கள் வந்து கடினமான உழைப்பு வந்து போட்டிருக்காரு. ஆனா கடினமான உழைப்புக்கு சினிமாவே வந்து ஒரு போலித்தனம் தான். அந்த போலித்தனத்தை நம்ம நம்புற மாதிரி பண்ணிட்டாக்கா நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம நம்பல அப்படின்னாக்கா அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அங்கதான் டைரக்டர் சார் வந்து கொஞ்சம் கவன சிதறல் விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து மெயினா வந்து காமெடி வேணும். ஒரு ஆடியன்ஸை வந்து என்ஜாய் பண்றதுக்கு, அந்த என்ஜாய் பண்றத தியேட்டருக்கு வராங்க. அது போக நம்மளுடைய எமோஷனல், அந்த நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள், நம்ம சோசியல் மெசேஜ், இது எல்லாமே வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம கொஞ்சம் வந்து மெனக்கடணும். ரைட்டிங் பேஸ்ல வந்து நம்ம என்ன மாதிரி அது கதாபாத்திரங்கள் கொடுத்தா ஆடியன்ஸ் வந்து ஃபில்அப் பண்ண முடியும், ஆடியன்ஸ் மனசை போய் கண்டிப்பா வந்து டச் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் படத்தை வந்து நம்ம பிசினஸ் ரீதியா வந்து வெற்றியடைய முடியும். இல்ல நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மட்டும் தான் சொல்லுவேன், நான் என்ன மனசுல கற்பனை பண்றோனோ அதை மட்டும் தான் நான் காட்டுவேன் அப்படின்னாக்கா, அது ஆடியன்ஸ் போய் கனெக்ட் பண்ணுமா, ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுமா அப்படிங்கறத நம்ம அங்கதான் டைரக்டர் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் கமர்ஷியலாவும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான படங்கள் இருந்தாலுமே அந்த கதைக்கு வந்து வலு இருக்கணும் இல்லையா, அந்த கதைக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்கலாம். படம் வந்து அமேசிங்கா வந்து இருக்குது. படத்துல அமானுஷ்யங்கள் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்டா வந்து பண்ணிருக்காங்க, நிறைய உழைப்பு வந்து போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு உண்டான வேல்யூவா வந்து கதை வந்து அந்த காமெடி, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு பாட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாக்கா, கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வைஸ் நிறைய பண்ணியிருந்தாக்கா நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப யோகி பாபு சார் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து கன்ஃபார்மா வந்து போட்டுருக்கலாம். யோகி பாபு சார் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல காமெடிக்கு வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்டா வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்ச விக்ரம் சார் ஆகட்டும், பார்வதி மேம் ஆகட்டும், மற்ற சக நடிகர்கள் எல்லாருமே ஆகட்டும் ரொம்ப சிறப்பாவே வந்து பண்ணியிருந்தாங்க. ரஞ்சித் அவர்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லி ஆகணும். இந்த நன்றி எதுக்கு அப்படின்னாக்கா, பழைய கால வாழ்க்கை முறை வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனா இப்ப இருக்கிற படங்கள் வந்து அப்படி வர்றதில்ல. ஆனா அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து பண்ணி அந்த பழைய கால வாழ்க்கை முறை வந்து காட்டினதுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்னு கடைசியில சொல்ல வந்த அந்த மெசேஜும் நல்லா இருந்தது. தமிழனுக்கான உரிமை வந்து தமிழங்கிட்ட தான் வந்து இருக்கும், அந்த அடையாளம் வந்து மாறாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பல கோணங்கள் நம்ம பார்க்கலாம். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அது எப்படி வேணாலும் நம்ம வடிவம் எடுத்துக்கலாம். இந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனா அங்க கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமா வந்திருக்கும். கண்டிப்பா விக்ரம் சாருக்கு வந்து நேஷனல் அவார்டு வந்து கிடைக்கும், பார்வதி மேமுக்கும் கிடைக்கும். ஏன்னா நடிப்பு வந்து அவ்வளவு மெனக்கெட்டு அந்த நடிப்பு வந்து பண்ணிருக்காங்க.
அது நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தாலே தெரியுது இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்களே, ஆனா அதுக்கு உண்டான கதைக்கு உண்டான வேல்யூ வந்து படத்துல இல்லையே அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமா இருக்குது. மொத்தத்துல படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் டைம் வந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படம் தான். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு சவாலா இருந்தாலுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ்ல கொஞ்சம் நமக்கு வந்து நம்ப முடியாத ஒரு சுவாரஸ்யங்கள் வந்து இருக்கும். ஆனா அது கதையோட இன்வால்வ் ஆகி பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கு. என்ன என்ஜாய் பண்றதுக்கு கொஞ்சம் அங்கங்க எதுவுமே இல்லை, கதை போற போக்குல போயிட்டு இருக்குது. நம்மளோட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இருக்குது. ஆனா மொத்தத்துல படம் வந்து நல்லா இருக்குங்க. ஒரு என்ஜாய்மெண்டா வந்து படம் வந்து நல்லா இருக்குது. ரஞ்சித் அவர்கள் வந்து எடுத்த சார்பட்டா பரம்பரை அந்த படத்தை வந்து தியேட்டர்ல கொடுத்திருந்தாக்கா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கும். ஏன்னா அது கதையோட வலுவும் சரி, அதுல வர ஸ்கிரிப்டும் சரி, எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி. நான் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சொல்ல மாட்டேன். ஜிவி பிரகாஷ் சாருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒவ்வொரு ஃபைட் சீனுக்குமே வந்து சும்மா தியேட்டரே வந்து அப்படியே அதிர வைக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து மெனக்கட்டு எடுத்திருந்தாங்க. அந்த மியூசிக்கும் வந்து அவ்வளவு இன்வாலிடா வந்து இருந்தது. ஜிவி பிரகாஷ் சாருக்கு வந்து நன்றி. ஏன்னா படத்தை வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வந்து நம்மளோட வந்து கனெக்ட் பண்ணிக்க வைக்குது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல வர பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது படத்துக்கு. பாட்டும் பாத்தீங்கன்னா அந்த இப்ப ஜிகிர்தண்டா படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு பாட்டு உள்ள வச்சிருப்பாங்க. நம்ம ஆடியன்ஸோட போய் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறக்காக பட்டி தொட்டி அப்படின்னு அந்த ஒரு பாட்டு ஒன்று தண்ணி அடிச்சுட்டு ஒரு பாட்டு வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு பாட்டு, ஒரு காமெடி, ஒரு சகலமும் வச்சிருந்தாக்கா படம் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்கும். பெரிய ஒரு வெற்றிமாறன் சார் படம் பார்த்த மாதிரியே வந்திருந்திருக்கும். அங்கதான் டைரக்டர் ஏதோ மிஸ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.